ஹாய் லீடர்ஸ். நம்மளோட சேனலில் புது அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா இனிமேல் மண்டேல மோட்டிவேஷ்னல் ஒரு வீடியோ வந்து போடலான் இருக்கேன். ஒரு புது ஐடியா. ஏன்னா இப்போ எல்லாருமே சாட்டர்டே முடிச்சு சண்டே ஸ்கூலுக்காக இருக்கட்டும், ஆஃபீஸ்க்காக இருக்கட்டும், இல்லை வேற ஏதோ ஒன்று இருக்கட்டும், எல்லாருமே ஒரு சின்ன ஒரு டல்னஸோடயே நம்ம போகிறோம் இல்லையா? ஆக்சுவலாக ஃப்ரைடே ஈவினிங் நமக்கு இருக்க அது ஹாப்பினஸ் வந்து மண்டே மார்னிங் இல்லைன்றது வந்து மேக்ஸிமம் 99% ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதுக்காக ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனலோட நம்ம அந்த டேயை ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்குன்ற ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தானே, அதுக்காண்டி நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கொஞ்சம் லைக்ஸ் பண்ணுங்க. பண்ணுறச்ச இது நல்லா இருக்குன்ற ஒரு ஐடியா கிடைச்சுன்னா இனி நம்ம அடுத்தடுத்து வந்து நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? இன்னைக்கு வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு தலைவரை வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஹெட்டிங்கை பார்த்தாலே உங்களுக்கு வந்து மேக்சிமம் யாருன்னு தெரிஞ்சிடும். ஏழை சிறுவனிலிருந்து இந்திய ஜனாதிபதி. இந்திய ஜனாதிபதியாக இருந்தால் நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் நான் அப்துல் கலாம் ஐயாவை சூஸ் பண்ணேன்னா, நமக்கு நிறைய தலைவர்கள் இருக்காங்க. உங்களுக்கு நான் சொல்லலாம், நிறைய லீடர்ஸ் வந்து என்ன பண்ணலாம், சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களோட வாழ்க்கையில் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் ஏன் அப்துல் கலாம் ஐயாவை சூஸ் பண்ணேன்னா, நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க இல்லையா? ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் அந்த இயர் வந்து 2013 இல்லைன்னா 2014. ஸோ அந்த பீரியடில் இருக்கணும். ஸோ அந்த பீரியடில் நம்ம அப்துல் கலாம் ஐயா உயிரோட தான் இருந்தாங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு நீங்கள் இருந்த பீரியடில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்கணுன்றதுக்காண்டி தான் நான் அப்துல் கலாம் அவர்களையே சூஸ் பண்ணேன். ஓகேவா? நிறைய தலைவர்களே நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து மிக சிறந்த ஒரு தலைவர் தான். அதுலேயும் உங்களுக்கு அந்த பீரியடில் இருந்த ஒரு உயிரோட வாழ்ந்த ஒரு மனிதனை பற்றி சொல்லணும்னு தோணுனப்ப எனக்கு வந்து தோணுன ஒரு விஷயம்தான் எனக்கு அப்துல் கலாம் அவர்கள். ஸோ அதனால் நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி தான் இன்னையோட கிளாஸில் வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்பயும் போல் குரு வணக்கத்துடன் நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அதே அளவு இன்ட்ரெஸ்டோட நீங்கள் இந்த வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கே தெரியும், வாழ்க்கையில் வந்து நம்ம அடுத்தடுத்த கோல் என்ன என்ன எப்படி நம்மளால் லைஃப் வந்து கொண்டுட்டு போகுது அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஆக்சுவலாக அப்துல் கலாம் அவர்கள் வந்து ரொம்ப பணக்கார ஃபேமிலி கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு ஏழை குடும்பம் கூட சொல்லலாம். மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும்ல. அவர் வந்து எங்கே பிறக்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் 1931 அக்டோபர் 15 அன்னைக்கு பிறக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஜைனுலாபுதீன். அவங்க வந்து படகு ஓட்டுறவங்களா இருக்காங்க. ஸோ போட்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்றப்ப நமக்கே தெரியும், நம்ம கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, எப்படி ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. அப்துல் கலாம் ஐயா 5ஆவதாக பிறக்கிறாங்க. ஸோ ஓகேவா, ஒரு பெரிய ஃபேமிலி வந்து அப்துல் கலாம் ஐயாவோடது. ஆனால் அவர் அந்த சின்ன வயசுல இருந்தே அவர் வந்து ஒழுக்கமும் ஒரு நல்ல மதிப்பு நிறைஞ்சதாக தான் இருந்திருக்காரு. ஒழுக்கத்தில் வந்து அவர் என்ன செய்ய முடியாது, குறையே சொல்ல முடியாத அளவு வளர்றாரு. இப்போ தெரியுதா, டீச்சர்ஸாக இருக்கட்டும், நம்ம காலேஜுக்கு போகும்போது ப்ரொஃபஸராக இருக்கட்டும், நம்ம வீட்டில் அம்மா அப்பாவாக இருக்கட்டும், தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், என்ன சொல்லுவாங்க, நீ படிக்கல அது செகண்டரி, ரெண்டாவதாக வச்சுக்கோ, நீ எப்படி இருக்கணும், ஒழுக்கமாகவும் நல்ல பிள்ளையாகவும் நடந்துக்கோ சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா ஒழுக்கம்தான் தலை சிறந்த பண்பு. பண்புகளே சிறந்த பண்பு என்ன கேட்டோம்னா அது ஒழுக்கம்தான். ஸோ அந்த ஒழுக்கத்தை அவர் கடைபிடிக்கிறதுல முதன்மையாகவே இருந்திருக்காரு. அவரோட இளமை காலம் எப்படி இருந்துச்சுன்னா, அவர் ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட் தான். கிளாஸ்ல வந்து நமக்கு தெரியும் இல்லையா, பெஸ்ட் ஸ்டூடெண்ட் படிக்கிற பசங்கள தான், படிக்கிற பிள்ளைங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கப்ப, அவர் வந்து ஒரு சாதாரண என்னது ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். அவர் வந்து ரொம்ப பெஸ்ட் ஸ்டூடெண்ட்லாம் சொல்றபடி இருக்காது, இருக்க இல்லை. அவரோட வாழ்க்கை வந்து அப்படி கிடையாது. ஆனால் அதில் ஒரு விஷயம் இருந்தது என்னன்னா, பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இல்லைனாலுமே அவர் வந்து புதிய புதிய விஷயங்களை கற்கிறதுல வந்து ஆர்வமாக இருப்பார். காலையில் அதிகாலையில் எந்திரிச்சு படிப்பாரு. போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த அடுத்து என்ன பண்ணுவாருன்னா, நியூஸ் பேப்பர் போய் விற்பாங்க இல்லையா சைக்கிள்ல. இப்பெல்லாம் நீங்க காலையில பார்ப்பீங்களா, நியூஸ் பேப்பர் அண்ணா வந்து நியூஸ் பேப்பர் போட வருவாங்களா? அவங்களும் சின்ன பசங்களா தான் இருக்காங்க. இப்போ ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சுல பையங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, சின்ன பசங்க அவங்க கொண்டு வந்து விடுவாங்களா, அந்த மாதிரி அப்துல் கலாம் ஐயா அந்த காலத்திலேயே என்ன பண்ணியிருக்காரு, நியூஸ் பேப்பரை வித்திருக்காங்க. ஸோ ஸ்கூல் முடிச்சு வந்து பண்ணுவாங்க, இல்லைன்னா அதிகாலையில் எழுந்து பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்க படிப்பு மேலே எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க படிப்புக்குன்னு பாருங்க. அவர் வந்து
என்னதான் ஒரு சாதாரணமா ஒரு ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும், என்ன பண்றாரு, படிப்புல வந்து இம்பார்ட்டன்ட் வந்து பயங்கரமா குடுத்துருக்காங்க. அவங்க கல்வி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, திருச்சியில வந்து அவங்க பிசிக்ஸ் எடுத்து படிக்கிறாங்க. இயற்பியல் வந்து சயன்ஸ்லயே ஒரு மிக சிறந்த ஒரு என்ன சொல்லலாம், ஒரு சப்ஜெக்ட்னா பிசிக்ஸ் தான், இயற்பியல். ஸோ நானும் ஒரு பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டு. ஸோ ஐ அம் ப்ரவுட் ஆஃப் என்ன சொல்லலாம், பிசிக்ஸ். ஓகேவா? பிசிக்ஸ் வந்து அவ்வளோ ஒரு எல்லாத்துக்கும் ஃபண்டமெண்டல் பிசிக்ஸ். பிசிக்ஸ் பிடிச்சிச்சுனாலே மேக்ஸு அதை ஓரியன்டாக தான் எல்லாமே வரும். ஓகேவா? அதனால பிசிக்ஸ் அவர் படிக்கிறாரு யூஜியில். அதாவது இளங்கலை சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து திருச்சியில் படிக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, முதுகலை படிக்கிறாங்க. எம்ஐடியில் சென்னையில் போய் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கிறது விமான பொறியியல். ஓகேவா? விமானம் எப்படி பொறியியல், விமான பொறியியல் என்னென்ன படிப்பாங்க, விமானத்தை பற்றி நிறைய படிப்பாங்க இல்லையா? ஏன் அவர் விமானத்தை பத்தி படிச்சாருன்னு பார்த்தோம்னா, விமானம் மேல அவருக்கு ரொம்ப வந்து அதிக ஆர்வம் வந்து இருந்துச்சு விமானம் மேல. அதனால விமானங்கள பத்தி அவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா, இங்க வந்து அவருக்கு வந்து ஒரு பைலட் ஆகணுன்ற ஆசை இருக்கு. அவர் பைலட் ஆகும்போது, ஒரு செலக்ஷன் நடக்கிறம்போது 25 பேத்துக்கு அப்துல் கலாம் ஐயா ஒரு 9வது பிளேஸ் வந்துருவாரு. ஸோ ஆனா வந்து அங்க வந்து எலிஜிபிலிட்டி வந்து 8 பேரு தான். ஆனா அவர் எடுத்த பிளேஸ் வந்து 9த் பிளேஸ். அந்த ஒரே ஒரு அதாவது 8 பேர அலோவ் பண்ணிடுறாங்க. அந்த 9வது வந்த அப்துல் கலாம் ஐயா வந்து ரிஜெக்டட். அந்த ஒரு பிளேஸ் அதோட வேல்யூ உங்களுக்கு புரியுதா? 8க்கும் 9க்கும் உள்ள வித்தியாசம் எவ்ளோ? அவ்ளோ பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது இல்லையா? அந்த ஒரு சின்ன வித்தியாசத்துல என்ன பண்ணிடுறாரு, அவர் அந்த பைலட் ஆகுறேன்ற கனவு வந்து என்ன செய்யுது? இல்லாம போகுது. ஆனாலும் அவர் அந்த கனவு இல்லைன்றதுல இப்ப அவர் வந்து ஒரு ஜனாதிபதியாவும் இருக்காரு. என்னது, அறிவியல் ஆராய்ச்சியாளர் இருக்காரு இல்லையா? ஒரு நமக்கு ஒரு பொருள் கிடைக்கல, அந்த இடத்துல கிடைக்கலன்றதுனால நம்ம என்ன செய்யக்கூடாது, உடைஞ்சு போகவே கூடாது. ஸோ அதுக்கு மேல அதோட பல மடங்கு நமக்கு ஏதோ ஒண்ணு பெரிய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குன்ற நம்பிக்கையோட நமக்கு பிடிச்ச விஷயங்களை விடாப்படியா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவருக்கு விமானம் மீது என்ன செய்யுது, அதிக ஆர்வம் இருந்திருக்கு. அவர் ஒரு ஆராய்ச்சியாளரா இருக்காரு. அப்படிப்பட்ட அப்துல் கலாம் ஐயாவோட வாழ்க்கை விஞ்ஞானியா ஸ்டார்ட் ஆகுது. அவர் என்ன பண்றாருன்னா, இஸ்ரோலையும் டிஆர்டிஓலையும் பணியாற்றுறாரு. சரியா? இந்தியன் சர்ச். ஓகேவா? அதுலயும் டிஃபென்ஸ்லயும் என்ன பண்றாரு, அவரு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சரி, ஓகே. முதல் செயற்கைக்கோள், இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள் ஏவுவோம்ல, அந்த முயற்சியிலையுமே அப்துல் கலாம் ஐயா என்ன செஞ்சிருக்காரு, பங்கேற்கிறாரு. மிசைல் திட்டங்கள்ல முக்கிய பங்கு வகிக்கிறாரு. அதனால இவரை மிசில் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னுமே சொல்லுவாங்க. ஓகேவா? இவரோட விஞ்ஞானி வாழ்க்கை வந்து ஈஸியா வந்து அப்துல் கலாம் ஐயா வந்து என்ன பண்ணிட்டாங்க, கிடைச்சுதான்னு பார்த்தா அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க வந்து அதுக்கு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவங்க எவ்வளோ ஒரு என்ன சொல்லலாம், ஸ்ட்ரகிள்ஸ்லாம் கடந்து தான் வந்து ஒரு பொசிஷனுக்கு வர முடியும் இல்லையா? நமக்கு உங்களுக்கு இப்ப படிக்கிறவங்களுக்கு தெரியும், அப்துல் கலாம் ஐயா வந்து என்னது, பிரசிடென்ட், பீப்பிள்ஸ் பிரசிடென்ட். ஓகே. அவர் ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்ற விஷயம் மட்டும் தான் தெரியும். அந்த சயின்டிஸ்ட் ஆகுறதுக்கு அவர் சின்ன வயசுல இருந்து அவரோட ஸ்ட்ரகிள்ஸ் எவ்வளோ, அவர் எவ்வளோ போராடி ஒரு தமிழ்நாட்டுல ஒரு ராமேஸ்வரன்ற ஒரு இடத்துல இருந்த ஒரு தனி மனிதர், ஒரு சின்ன பையன், அவனோட முயற்சி அவரோட முயற்சி இதெல்லாம் பாருங்க. அவர் வந்து நமக்கு என்ன சொல்ல, அவரோட எவ்வளோ ஒரு எப்படி ஒரு பங்காற்றி இருக்காரு அப்படின்றத விஞ்ஞானத்துல அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? அவர் 1969ல விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், நான் சொன்னேன் இல்லையா, இஸ்ரோல வந்து முதல் செயற்கைக்கோள் ஏவுகணையில இவர் என்ன இருக்காருன்னா, திட்ட இயக்குனரா பணியாற்றுறாரு. சரியா? 69லயே வெற்றி கிடைச்சிருச்சானா அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தான் வெற்றி வந்து கிடைக்குது. அதோட 80லயும் வந்து ரோகிணின்னு அனுப்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? நெறைய சாதனைகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா, அந்த 98ல பொக்ரான்ற நடத்த அணு ஆயுத சோதனை இருக்கு இல்லையா? ஆப்பரேஷன் சக்தி அதுக்கு. அதாவது பொக்ரான்றது ராஜஸ்தான் கிட்ட இருக்க ஒரு இடம் இல்லையா? அது வந்து நம்ம பார்டர் பக்கத்துல அங்கிட்ட ம் சைனா பார்டர் ஐ திங்க், அது தெர்ல. கவனிச்சுக்கோங்க. அந்த எப்படி இந்த பொக்ரான்ல ஒரு அணு ஆயுதம் நியூக்ளியர் சோதனை சொல்லுவோம் இல்லையா? நியூக்ளியர் பாம்ப்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் எத சொல்லலாம் பார்த்தோம்னா, இந்த ஹிரோஷிமா, நாகசாகிலலாம் போட்டிருப்பாங்க. அது போட்டு பல வருஷங்களா இன்னைக்கு வரையுமே கூட அங்க வந்து மக்கள் வந்து தங்க முடியாத ஒரு சூழ்நிலை. அத போட்டு அப்பலாம் மக்கள் கொத்து கொத்தா இறந்திருப்பாங்க. அந்த இடமே இல்லாம
தரமட்டமா ஆயிருக்கும். நீங்கலாம் அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் பாம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்கும். சரியா? அவ்ளோ ரேடியேஷன்ல வந்து ஒண்ணும் இல்லாம ஆக்கிரும். அத வந்து ஒரு 5 நாடுகள் தான் என்ன செஞ்சுகிட்டு இருந்தாங்க, கண்ட்ரி தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுல வந்து யார் யாரெல்லாம் இருப்பா பார்த்தீங்களா? எப்பயும் போல அமெரிக்கா இருக்கும், ரஷ்யாலாம் இருக்கும், பிரான்ஸ் இருக்கும், எல்லாரும் இருப்பாங்க. என்ன பண்ணுவோம், நம்மள்ட்ட அது இல்ல. ஆனா அந்த அந்த பீரியட்ல 98ல பொக்ரான்ல வந்து இது எப்படி நடத்துறாங்கன்னா, யாருக்குமே வந்து ஒரு சோதனை அங்க நடக்க போதுன்ற விஷயம் எதிர்க்கட்சிகள் கூட தெரியாம, அந்த அளவுக்கு மைன்யூட்டா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வேலை நடக்கும்போது, நம்மளோட அப்துல் கலாம் ஐயாவோட தலைமையில 3 பேருமே செலக்ட் ஆயிருப்பாங்க. சிதம்பரம், சந்தானம் சொல்லிட்டு, இன்னும் 2 ஆராய்ச்சியாளர்களும் என்ன செஞ்சிருப்பாங்க, கூட இருந்திருப்பாங்க. அவங்க 3 பேர் மட்டுமானா இல்ல, அவங்களுக்கு கீழ என்ன செஞ்சிருப்பாங்க, நெறைய சயின்டிஸ்ட் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஆமா அப்துல் கலாம் ஐயா பத்தி தான் பார்க்குறோம். இருந்தாலும் இவங்க எல்லாரோட உழைப்புமே அங்க முக்கிய பங்கு இல்லையா? அந்த அணு ஆயுத சோதனையில. அத எப்படி பார்க்குறாங்கன்னா, நைட்டு தான் பார்ப்பாங்களாம். ஏன்னா, காலையில பார்க்கணும்னா, நம்மளோட சேட்டலைட் யுஎஸ்ஏ சேட்டலைட் வந்து சுத்தி போயிட்டே இருக்கிறப்ப, இந்த மாரி ஒர்க் நடக்குதுன்னா, இந்தியால ஏதோ ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு ஒர்க் நடக்குதுன்ற விஷயம் வந்து சிறிதளவு கூட லீக்கேஜ் ஆகாதபடி அவங்க என்ன பண்ணுவாங்களாம், நைட்டு தான் அதுக்குரிய அ அந்த இதெல்லாம் உள்ள தோண்டி, அந்த மாரிலாம் பண்ணி பயங்கரமா அந்த அணு சோதனை ஆராய்ச்சி வந்து நடந்திருக்கு. 98ல நம்ம வந்து நியூக்ளியர் பாம்ப என்னவும் செஞ்சாச்சு. சோதனையில ஜெயிச்சாச்சு. அதுக்கு பேரு தான் ஆப்பரேஷன் சக்தி. இத எதுக்காக சொன்னேன்னா, ஒரு மனுஷன் வந்து டே அண்ட் நைட்டு உழைத்த உழைப்பு வந்து ஒரு நம்ம நாட்டுக்காக நாட்டுக்காக சொல்றக்காண்டி நம்ம எல்லாருக்காகவுமே நம்மளும் ஒரு தலைசிறந்த நாடா நிக்கணுன்றதுக்காக தானே இதெல்லாம் செய்றாங்க. ரைட். அதுக்கு எல்லாரோட முயற்சியுமே அப்துல் கலாம் ஐயாவோட தலைமையில அவங்களோட என்ன சொல்லலாம், ஆ இதுக்கு கீழ எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா? எல்லாருக்குமே நம்ம என்ன செய்யணும், ஒரு நன்றிய தான் இந்த இடத்துல நம்ம சொல்லணும். அவங்க தலைமையில அது ஆப்பரேஷன் சக்தி சிறப்பா நடந்து முடிஞ்சது. அப்ப வந்து அப்துல் கலாம் ஐயா 2002ல இந்தியாவோட 11வது குடியரசுத் தலைவர் ஆகுறாரு. 11வது குடியரசுத் தலைவர் ஆகுறாரு. ஆனா இவரு வந்து எப்பயுமே ஸ்டூடண்ட்ஸ வந்து பயங்கரமா வந்து என்ன செய்வாரு, பிலீவ் பண்ணுவாரு. குழந்தைகள் தான் இந்தியாவோட எதிர்காலம் இல்லையா? இன்னைக்கு நீங்க 8த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு குழந்தையா இருக்கீங்க. நாளைக்கு நீங்க என்ன செய்வீங்க? இளைஞர்கள் ஆவீங்க. நீங்க தான் இந்தியாவோட எதிர்காலமே இல்லையா? யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு நீங்க இந்த இளைய சமுதாயம் வந்து ஒரு சின்ன சின்ன முயற்சிகள் எடுக்க எடுக்க என்ன செய்யும், நாடு வந்து சிறப்பா மேன்மையடையும்ன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அவர் சொன்னதுதான், குழந்தைகள் தான் இந்தியாவோட எதிர்காலமே. இளைஞர்கள் இளைஞர்களாகிய நீங்க தான், குழந்தைகளாகிய நீங்கள் தான். நீங்க தான் நாளைக்கு இளைஞர்கள் ஆகப் போறீங்க. இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் தான் நாளைக்கு என்ன செய்வீங்க, சிறப்பான குடும்பத் தலைவர்களா இருப்பீங்க. நல்ல ஒரு ஃபேமிலிய லீட் பண்ணுவீங்க. அடுத்தடுத்து என்ன செய்யணுன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ, குழந்தைகளும், இளைஞர்களும் ஒரு நாட்டுக்கு மிக, 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 மிக முக்கியமானவர்கள் நீங்க தான். சரியா? மாணவர்களுக்கு எப்போதுமே ஊக்கம் குடுக்கிறவரு யாரு? நம்ம அப்துல் கலாம் ஐயா. எப்ப பேசினாலுமே என்ன சொல்லுது, ஒரு சின்னதா கூட நெகட்டிவ் தாட்லாம் வராது. எப்பயுமே முடியும், உங்களால முடியும், முடியும்னு நெனைங்க. முடியாததுன்றது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவாரு. எப்ப பேசினாலுமே என்ன சொல்லணும், ஒரு பாசிட்டிவ் தாட் வந்து இருக்கும். எப்பயுமே ஒரு சாதாரண ஒரு சிம்பிள் பெர்சன் எப்படி இருப்பாங்கன்னா, அப்படிதான் அப்துல் கலாம் ஐயா பிரசிடென்ட்டா இருக்கும்போது கூட அவர் அப்படிதான் இருந்திருப்பாரு. அவரோட அவரோட பிஹேவியர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்க்க இப்ப இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியும். மேக்ஸிமம் எல்லாருமே அப்துல் கலாம் ஐயா படிக்காம வந்திருக்க மாட்டீங்களா? YouTubeல இருக்கும். நெறைய போட்டு பாருங்க. அவங்களோட ஸ்பீச் பாருங்க. எவ்ளோ அழகா தமிழ் பேசுவாங்க. எவ்ளோ அழகா அவங்களுக்கு புரியிற மாரி தான் இங்கிலீஷ் பேசுவாங்க. நல்லா இருக்கும். அவங்களோட ஸ்பீச்ச கேட்டீங்கனாலே, ஓ! நமக்கு ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பயங்கர வைபா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பீப்பிள்ஸ் பிரசிடென்ட் தான் நம்ம அப்துல் கலாம் ஐயா. அப்துல் கலாம் ஐயா. அவர் வந்து ஒரு சிறந்த எழுத்தாளர். அவருக்கு கவிதைனாலும் ரொம்ப பிடிக்கும். அத வந்து கொஞ்சம் அடிஷனலா தெரிஞ்சுக்கோங்க. அவருக்கு கவிதை எழுதையும் என்ன செய்ய ரொம்ப பிடிக்கும். எப்ப கேட்டாலும் கவிதை ஒரு சின்ன கவிதைனாலும் அழகா சொல்லுவாங்க. அந்த மாரி ஒரு கேரக்டர். ஸோ, அப்படிப்பட்ட அப்துல் கலாம் ஐயா எழுதிய சில நூல்கள் என்னது, அக்னி சிறகுகள், அவங்களோட சுயசரிதைய பத்தி எழுதியிருப்பாங்க. அத விங்ஸ் ஆஃப் ஃபயர்ன்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியா 2020 எழுச்சி தீபங்கள். இதெல்லாம் அப்துல் கலாம் ஐயா எழுதின நூல்கள். கடைசியா அப்துல் கலாம் ஐயா மறைவு வந்து 2015
ஜூலை 27. அவங்க வந்து அப்பயுமே வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் உரையாற்றிக்கிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு வந்து மரணம் அடைஞ்சாங்க. அவங்களுக்கு வந்து கார்டியாக் அட்டாக் வந்து அந்த இடத்துல என்ன செஞ்சுட்டாங்க, இறந்துட்டாங்க. இதுல இருந்து என்ன செய்யுதுன்னா, அவங்க கடைசி வரையும் மாணவர்களுக்கு அந்த அவங்களோட ஆசை என்ன, மாணவர்கள் தான் இளைய சமுதாயம், அந்த மாதிரி இருந்த ஒரு மனிதர் அவங்களோட இறக்கும் தருவாயிலையுமே அவங்க மாணவர்கள் படைசூழ இருந்த ஒரு இடத்துலதான் என்ன செஞ்சுட்டாங்க, இறந்திருக்காங்க. ஸோ என்ன இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம எதோ ஒண்ணு அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறோமோ, அளவுக்கு அதிகமா ஒன்று மேல பற்றுதல் வைக்கிறோமோ, அது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். நம்ம ஹோப்பை மட்டும் என்னைக்கு விட்டுறவே கூடாது. தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. இன்னைக்கு கிடைக்கலையா நாளைக்கு கிடைக்கும், நாளைக்கு கிடைக்கலையா நாளானைக்கு கிடைக்கும். கண்டிப்பா ஒன் டே உங்க கையில கிடைக்கும். ஆனா என்ன வேணும், கன்சிஸ்டன்சி கண்டிப்பா வேணும். தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. தொடர்ந்து இன்னைக்கு விட்டுட்டு இல்ல நாளைக்கு படிப்போம், நாளைக்கு விட்டுட்டு நாளானைக்கு படிப்போன்றது கிடையாது. தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. ஒரு மேக்ஸ் வரலையா, ஒரு தடவைக்கு 2 தடவை போடுங்க, 2 தடவைக்கு 3 தடவை போடுங்க. ஆனா அதை தொடர்ந்து செய்யுங்க. இதேதான் எல்லாருமே சொல்லுவாங்க. அப்துல் கலாம் ஐயா மட்டும் கிடையாது. ப்ரூஸ்லி தெரியும் தானே உங்களுக்கு. அவங்க கிட்ட போய் அவர் பயங்கர என்ன செய்வாங்க, இதுல இருப்பாங்க, மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல. ஆனா அவர்கிட்ட போய் கேட்டா கூட உங்களுக்கு யாரை பார்த்து நீங்க பயப்படுவீங்க, அவர் மேக்சிமம் யாரை பார்த்து பயந்த மாதிரியே தெரியல. ஆனா அவர்கிட்ட போய் நீங்க யாரை பார்த்து பயப்படுவீங்கன்னு கேட்டா, நான் 10,000 கலையை கத்துக்கிட்டவங்களை பார்த்து கூட நான் கவலைப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். தட் மீன்ஸ் நான் பயப்பட மாட்டேன். எப்படின்னா 10,000 கலைகள், அதாவது எனக்கு எல்லாமே தெரியும், ஸ்விம்மிங் தெரியும், பேட்மிண்டன் தெரியும், டென்னிஸ் தெரியும், கிரிக்கெட் தெரியும் அப்படின்னு ஒரு 10,000 டான்ஸ் தெரியும், அது தெரியும், இது தெரியும் அப்படின்னு 10,000 வித்தைகள் கத்துக்கிட்டவங்கள பார்த்து அவர் பயப்பட்டதே கிடையாதாம். ஆனா என்ன சொல்றாருன்னா, ஒரு வித்தைய 10,000 தடவை பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்களா, அவங்கள பார்த்து நான் கண்டிப்பா பயப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட்னு தெரியுதா? ஒரு பிராக்டிஸ் தான் ஒரு மனுஷனை வந்து சிறந்த மனிதனா உருவாக்குன்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. உங்களுக்கு ஒரு சிலபஸ் தெரியலையா, ஒரு பாடம் புரியலையா, 1 தடவை படிங்க, அது திரும்ப ஒரு 1/2 விட்டு படிங்க, ஒரு 10 மினிட்ஸ் விட்டு படிங்க. ஆனா கண்டினியூஸா அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. எனக்கு வரமாட்டேது அப்படின்னு கிடையாது. மேக்ஸ் வரமாட்டேதுன்னா எப்படி வராம இருக்கும், கண்டிப்பா வரும். நீங்க ஃபார்முலா படிங்க, டேபிள்ஸ் படிங்க, அதுக்குரிய முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கணும். எடுத்துக்கிட்டே இருக்கும் போது நமக்கான சாதனைகள் வந்து உருவாகிக்கிட்டே இருக்கு. நீங்க ஒவ்வொரு ஸ்டோனா அதுல அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கான வெற்றி வந்து பக்கத்துல வந்துரும். நீங்களே எதிர்பார்க்காம திருப்பங்கள் பல வரும். ஆனா அதுக்கு வந்து தொடர்ந்த முயற்சி வந்து வேணும். அதுதான் இன்னையோட டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட ஆசையும் கூட. இளைஞர்கள் சிறந்தவர்களா இருக்கணும். இளைஞர்கள்னால தான் இந்த உலகமே. ஓகேவா? அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது என்ன சொல்லலாம், இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி. அப்துல் கலாம் ஐயா ஒரு சின்ன ஏழை பையன்ல இருந்து ஒரு பிரசிடெண்டா வந்திருக்காரு. எதுவுமே இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட கொஞ்சம் எல்லாமே இருக்குதானே. உங்களை அப்பா அம்மா படிக்க வைக்கிறாங்க, எல்லாமே இருக்கு, ரைட். அப்ப நம்ம எவ்வளவு தூரம் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்க, படிங்க. இதை பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாலும் கண்டிப்பா பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பசங்கள்கிட்ட கூப்பிட்டு காமிங்க. இந்த மாதிரி அப்துல் கலாம் ஐயா இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறார் தம்பி, படிச்சாருப்பா அப்படின்றத சொல்லுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இதை நீங்க பார்க்குற வியூஸ் பொறுத்து நான் அடுத்த மோட்டிவேஷனல் ஸ்டோரி பார்க்குறேன். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.